வெட்னஸ்டே ஈவினிங் எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நாங்கள் நல்லா இருக்கோம். நேற்று எங்கள் வீட்டு குட்டி நாங்கள் பார்க் கூட்டு போயிருந்தோம். பாருங்கள் எவ்வளோ குதாலுன்னு சொல்லிட்டு மேடம் சறுக்கிற இடத்துல வந்து மேலே ஏறி நின்று டான்ஸ் வர ஆடிட்டு இருந்தாங்க. நைட்டு வீட்டுக்கு போகும்போது என் வீட்டுக்கிட்ட KFC சிக்கன் சாப்பிடணும் போல இருக்குங்கன்னு என் வீட்டுக்கு எதுக்கு அதில் நானே செஞ்சு தரேன்னு சொல்லிட்டு சிக்கன் வாங்கிட்டு வந்துடுறது. பட் எனக்கு திடீர்னு சாண்ட்விச் கைவிங்க வந்தாலும் சாண்ட்விச் டே ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இதில் மேடம் வர டாடா வாழை செய்யவே இல்லை இப்படியோ அப்படின்னு ஆடிட்டே இருந்தாங்க. சரி சிக்கன் மேரினேஷனுக்கு வரலாம். சிக்கனில் 2 ஸ்பூன் ஜிஞ்சர் garlic பேஸ்ட், ரெட் சில்லி பவுடர், டர்மரிக் பவுடர், பெப்பர், மிக்ஸ்டு ஹர்ப்ஸ், பெரிய பெரிய மசாலா, ஆனியன் பவுடர், garlic பவுடர், சால்ட் இதெல்லாம் போட்டு நல்லா மேரினேட் பண்ணி ஒரு ஓரமாக வச்சலாம். ரெசிபியோட அளவுகளை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. இதில் வர உங்கள் 2 பேருக்கு WWF மேட்ச் வர சைடில் நடந்துகிட்டே இருக்குது டெய்லி. சரி வெஜ்ஜீஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பேனில் வந்து கொஞ்சமாக பட்டர் போட்டு இந்த சிக்கன் எல்லாம் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். 2 சைடுமே அடிக்கடி திருப்பி மாற்றி போட்டுக்கோங்க. ஸோ இன்னொரு பேனில் வந்து கொஞ்சமாக பட்டர் போட்டு நம்ம கட் பண்ணி வச்சிருந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு நல்லா சாட்டே பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ வெஜ்ஜீஸில் வந்து கொஞ்சமாக என்ன பண்ணுறீங்கன்னா சால்ட், பெப்பர், அதுக்கப்புறம் வெஜிடபிள்ஸ் மட்டும் போட்டு லைட்டாக சாட்டே பண்ணி வச்சுக்கோங்க. சிக்கன் ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா அது நல்லா உதுத்து போட்டு அதில் வந்து கொஞ்சமாக ரா ஆனியன் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம சாட்டே பண்ணி வச்சிருந்த வெஜ்ஜீஸ் போட்டு உங்களுக்கு வேணும்னா மைனஸ் கொஞ்சமாக போட்டு நீங்கள் நல்லா அதை மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். உங்களுக்கு சூப்பரான சிக்கன் ஸ்டஃபிங் ரெடி ஆகிடும். ஸோ ப்ரெட்டை லைட்டாக டோஸ்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன மாதிரியான ஸ்ப்ரெட் வேணுமோ அதில் தடவிட்டு சிக்கன் வச்சு சாப்பிட்டிங்கன்னா சும்மா அருமையாக இருப்பாங்க. உங்களுக்கு பார்க்குறது எப்படி இருக்குன்னு தெரியல, பட் சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. ஸோ இந்த மாதிரி சொல்ல வேணா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே பை.